ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சமையலறையில் இருந்து மறைஞ்சு போன ஒரு சூப்பரான உணவு இன்னைக்கு திரும்பவும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க குதிரைவாலி. குதிரைவாலியை சின்ன தானியம்னு நினச்சி அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த குதிரைவாலி இருக்குல்ல, அது உடம்புக்கு கொடுக்குற நன்மைகளை கேட்குறப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு என்ன நன்மைகளை தருது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், எப்படி சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும், எல்லாத்த பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு குதிரைவாலினா என்னன்னு பார்க்கலாமா? குதிரைவாலியை பாரம்பரிய தானியம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தினசரி உணவில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு நோய்கள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. குதிரைவாலியை சீக்கிரமாகவே சமைச்சிடலாம், ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். நார்ச்சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. ஆனால் கலோரின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற உணவாக இந்த குதிரைவாலி மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். குதிரைவாலி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? குதிரைவாலியை ரொம்ப பெரிய நன்மை என்னென்னா, சுகர் லெவலை கட்டுப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரெண்டுமே சேர்ந்து ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக தான் வெளியேற்றும். அதனால திடீர்னு சுகர் ஹை ஆகாது. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக குதிரைவாலியை சாப்பிட்டா நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட்டை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு குதிரைவாலி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான தேர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கலோரி கம்மியாக தான் இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருக்க உதவும். ஒரு கிண்ணம் குதிரைவாலி சாப்பிட்டா அதுக்கப்புறம் உடனே சாப்பிடணுங்கிற உணர்வே வராது. அதனால வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்க வாரத்தில் 3-4 தடவை குதிரைவாலியை சேர்த்திங்கன்னா பாடி வெயிட்டு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குதிரைவாலியில் நார்ச்சத்து, மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. குதிரைவாலியை சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிபி வந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பும் குறைவு. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு குதிரைவாலி ரொம்ப நல்ல உணவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடலோட இயக்கத்தை சீராக்கும், மலச்சிக்கலை குறைக்கும், குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். அதனால தினமும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் சாப்பிட்டாலே நல்ல பலன் கிடைக்கும். குதிரைவாலி அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான தானியம். அதை சாப்பிட்டா உடல் சூட்டை குறைச்சிக்கலாம், வயிறு எரிச்சலையும் தணிக்கும். கோடை காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குறிப்பாக புளி சாதம், லெமன் சாதம் மாதிரி குதிரைவாலிலையும் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். குதிரைவாலியில் கால்சியம், பாஸ்பரஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. இதை சாப்பிட்டா எலும்புகள் வலுப்படும், மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் உதவும். வயசானவங்களுக்கு ரொம்ப நல்ல உணவுனா இந்த குதிரைவாலியை சொல்லலாம். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள்னு எல்லோருக்குமே ஏற்ற தரமான உணவு தான் இது. குதிரைவாலி இருக்குல்ல, அது இயற்கையாகவே சக்தி தரக்கூடிய உணவு தான். இதை சாப்பிட்டா சோர்வு இருந்தால் குறையும். டெய்லி வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். காலை உணவாக குதிரைவாலி கஞ்சி இல்லைன்னா உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். நாள் முழுக்க அது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்க்கலாமா? எல்லா ஃபுட்டை மாதிரி தான் குதிரைவாலியும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் பொருந்தாது. ரொம்ப பாடி வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டா பாடி வெயிட் வந்து இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் அதிகமாக சாப்பிடாம அளவாக சாப்பிட்றது நல்லது. தினமும் ஒரே தானியமாக சாப்பிடாதீங்க, சிறு தானியங்களை மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த குதிரைவாலியை நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. குதிரைவாலியை பொறுத்த வரைக்கும் சாதம், உப்புமா, இட்லி, தோசை, கஞ்சின்னு விதவிதமாக சமைச்சு நீங்கள் குடும்பத்தோடு சாப்பிடலாம். சமைக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு சமைச்சா சீக்கிரமாகவே ஜீரணம் ஆயிரும். வாரத்துக்கு 2-3 தடவை குதிரைவாலியை சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். சின்ன தானியம் மாதிரி இருக்கிற குதிரைவாலி உடம்புக்கு பெரிய நன்மைகளை தர்ற ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒயிட் ரைஸை நீங்கள் ஃபுல்லாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா, வாரத்துல 2லிருந்து 3 நாட்கள் கண்டிப்பா குதிரவாளிய சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோல குதிரவாளி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், குதிரவாளிய எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், குதிரவாளிய யாரெல்லாம் சாப்பிடுறப்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.